ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரத்னாவை தான் காட்டுறாங்க. ரத்னாவுக்கு வந்து எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க பரணி. அப்போ பரணி வந்து டைமை பார்க்குறாங்க. அவங்க கொடுத்தது 10 மணி நேரம், 9 மணி நேரம் முடிஞ்சு போச்சுது. அப்போ பரணிக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிருது. ரத்னாவுக்கு என்ன நிலமை ஆக போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரத்னா கிட்ட இருந்து அவங்க பரணி வந்து அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரத்னா, உன்னுடைய நிலைமைக்கு நான் தானமா காரணம். சொல்ல போனாக்கி நீ இப்போ கண் முழிக்கலன்னா எனக்கு தான் வந்து ரொம்பவே வந்து பதட்டமாக இருக்குது. ஏன்னா உன்னுடைய நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துட்டு இருக்குது. அதனால நான் தயவுசெய்து நான் சொல்கிறது கேளு, நீ கண் முழிச்சிரு. நம்ம என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம பேசி தீர்த்துக்கிடலாம். சொல்ல போனாக்கி எந்திரிச்சு வந்து என்னை திட்டு அடி என்னன்னாலும் பண்ணு. ஆனால் நீ இப்படி படுத்து மட்டும் கிடக்காத. நான் பேசுகிறது எல்லாமே உன்னுடைய ஆள் மனசுக்கு புரியுங்கிறது எனக்கு தெரியும். நான் சொல்கிறது கேளு. நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் நான் இந்த மாதிரிக்கு பண்ணினேனே தவிர மற்றபடி எனக்கு வந்து உன் மேலே எந்தவித பாசம் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாத. சொல்ல போனாக்கி நானும் நீனும் எப்படி பழகிருக்கிறோம். நீ இப்போ எந்திரிச்சு வந்து என்னை அடி திட்டு என்னன்னாலும் பண்ண நான் வாங்கிக்கிட்டுதேன். நீ வெங்கடேஷோட சேர்ந்து கூட நீ வாழ வேண்டாம், எங்களோடய நீ இரு. ஆனால் கண் முழிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து எவ்வளோ வந்து அவங்க கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து ரத்னாட்டிருந்து எந்தவித ஒரு உணர்வும் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வெளியே வராங்க. பரணி வந்ததுமே வைகுண்டா அவங்க தங்கச்சி சண்முகம் எல்லாருமே வந்து பரணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன பரணி, நீ சொன்னது 10 மணி நேரம், 9 மணி நேரம் முடிஞ்சு போச்சுது, இன்னும் ரத்னா கண்முழிக்காமல் இருக்காள் அப்படின்னு சொல்லவும், அப்போ பரணியும் சொல்கிறாங்க, ஆமாம் இது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன நீங்களே இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தானே எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்லணும், இப்போ நீங்களே இப்படி பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, கண்டிப்பாக ரத்னா கண் முழிச்சிருவான்னு சொல்லி நம்ம நம்பலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ வைகுண்டம் சொல்கிறாங்க, என்னம்மா நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நீ சொல்கிற போது எனக்கு ரொம்பவே வந்து இதாக தான் இருக்குது, பயமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் ரத்னா கண் முழிக்காமலாம் இருக்கா அப்படிங்கவும், நீங்கள் எல்லாரும் வந்து அவகிட்ட பேசுங்க, கண்டிப்பாக கண் முழிச்சிருவா அப்படிங்கவும், உடனே வந்து வைகுண்டம் சொல்கிறாங்க, என்னம்மா நீ சொல்கிற, நம்ம பேசுகிறது அவளுக்கு கேட்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறது எல்லாமே அவளுக்கு கேட்கும். நீங்கள் பேச தான் அவள் வந்து அவள் ஆள் மனசுக்கு போய் அவள் கண்டிப்பாக கண் முழிச்சிருவான்னு நம்புவோம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அப்போ சண்முகம் மட்டும் போகாமல் அவங்க வெளியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. வைகுண்டமும் மற்ற 3 தங்கச்சிகளும் வந்து ரத்னா பக்கத்தில் இருந்து அவங்க வந்து ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ பரணி பக்கத்துல இருந்து கண் கலங்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வைகுண்டம் சொல்கிறாங்க, ரத்னா ஏன் ரத்னா இப்படி படுத்துருக்கிற, நீ எந்திரிமா, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நான் சொல்கிறது கேளு, நம்மளே வெங்கடேஷ் கூட சேர்ந்து வாழக்கூட வேண்டாம், நம்ம வீட்டிலேயே நீ ஆசைப்பட்டபடியே இரு, நீ எந்திரிமா அப்படிங்கவும், அப்போ கண்ணி சொல்கிறாங்க, அக்கா ஒரு சத்தம் கேட்டாலே நீ எந்திரிச்சிருவே இல்லை அக்கா, இப்போ வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் உன்னை வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறோம், இந்த சத்தம் உனக்கு கேட்கவே இல்லையா, எந்திரிக்கா அப்படின்னு சொல்லி கண்ணி சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து இசைக்கு சொல்கிறாங்க, அக்கா நான் உன்னை இது வரைக்கும் நான் அக்கான்னு சொல்லி நான் கூப்பிட்டதே கிடையாது, ஏன்னா என் மனசில் வந்து எனக்கு நீ அம்மா ஸ்தானத்தில் தான் இருந்துட்டு இருக்கிற, அம்மா மாதிரிக்கு தானே எங்கள் எல்லாரும் நீ வளர்த்துன, இன்னைக்கு நீ இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கிறியே, உன்னை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குது சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு தங்கச்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா நான் வந்து போலீஸில் சேர்றதுக்கு பயந்து போய் போக மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் நீ தானே எனக்கு தைரியம் மூட்டி நீ வந்து என்னை போக வச்ச, இன்னைக்கு பாரு நான் எஸ்ஐ ஆகிட்டேன், ஆனால் நீ இப்படி படுத்து கிடக்கிறியே, உன் கையால் தான் நான் போடக்கூடிய ட்ரெஸ்ஸை நீ எடுத்து தரணும், நீ எடுத்து தந்தால் மட்டும்தான் நான் வந்து போலீஸ்லேயே நான் போய் சேருவேன், இல்லைன்னா நான் வேலையை விட்டே நான் வந்துடுவேன், நீ தயவு செய்து எந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஆளுக்கு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பரணி ரொம்பவே நொந்து போய் அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வைகுண்டம் சொல்கிறாங்க, ஏமா இப்படி படுத்துட்டு இருக்க, சொல்கிறத கேளுமா, உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நீ வாழ வேண்டாமா, நீ எந்திரிச்சு வந்துடுமா, எங்கள் கூட சேர்ந்து நீ இருந்தால் போருமா, நீ எந்திரிமா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து எங்கள் சண்முகத்தை தான் காட்டுறாங்க. சண்முகத்திட்ட வந்து வெட்டுக்கிளியும் கூடலவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா நீ போய் பேசுனா அப்படின்னு சொல்லும் போது, நான் எப்படின்னா என் தங்கச்சி இந்த நிலைமையில பார்ப்பேன், என் தங்கச்சி நான் எப்படிலாம் நான் வந்து வளர்த்து வச்சிருந்தேன், ஆனால் அவள் இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில போயிட்டால, அவள் எதுனாலும் என்கிட்ட அந்த பிரச்சனையை சொல்லியிருக்க வேண்டியதானே, சொல்ல பொண்ணாக்கி நானும் தப்பு பண்ணிட்டேன், நான் அன்னைக்கு வந்து அவளுக்கு சீர்வரிசை கொடுக்க போகும்போதே அவளுக்கு முகம் சரியில்லாமல் தான் இருந்தது, அப்பவுமே நான் அவளை அழைச்சிட்டு வந்திருக்கணும், ஆனால் அவள் வெங்கடேஷோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி தான் நான் பேசாமல் வந்துட்டேன், நானும் தப்பு பண்ணிட்டேன், நான் எப்படி அவள் முகத்தை போய் நான் முழிப்பேன், அவள் இப்படி கிடக்கிறாள், நான் எப்படி போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் அழுதுட்டு இருக்கவும், அப்போ பரணி அது நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து பரணி வந்து சண்முகம் பக்கத்தில் வராங்க. சண்முகம் நீ போய் பேசு அப்படிங்கிறாங்க. தங்கச்சியெல்லாம் பேசுனாங்க, அப்பவுமே அவள் எந்திக்கல அப்படிங்கும்போது, உன் தங்கச்சிக்கிட்ட எல்லாம் அவளுக்கு பாசம் இருக்குது, ஆனால் அவளோட உயிர் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது, நீ மட்டும் பேசினா கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்து ரத்னா எந்திரிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ வந்து பேசுகிற அப்படிங்கும்போது என் தங்கச்சி இந்த குளத்துலேயே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வெட்டுக்கிளி பரணி எல்லாரும் சொல்கிறாங்க, சண்முகம்னா நீ வந்து பேச போனா அப்படின்னு சொல்லி வெட்டுக்கிளி சொல்லவும் பரணி சொல்கிறாங்க, நீ நம்பிக்கையோட வாடா, வந்து நீ வந்து ரத்னா கிட்ட பேசு, அவள் உயிரை நீ தான், நீ பேசுனாக்கி கண்டிப்பாக அவள் எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லவும் அப்போ நம்பிக்கையோட சண்முகமும் வந்து வாராங்க. வந்து பார்த்ததுமே ரத்னா கிட்ட வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ எல்லாருமே அழும்போது எல்லாரும் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து ரத்னா கிட்ட சொல்கிறாங்க, ரத்னா உனக்கு ஒரு பிடிக்காத வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தானே நீ வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்ட, நீ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ அண்ணங்கிட்ட வந்து சொல்லியிருக்க வேண்டியதானம்மா, ஆனால் நீ சொன்ன, நான் தான் வந்து உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், அதனால தான் எனக்கு இந்த இவ்வளோ பெரிய தண்டனை நீ கொடுத்துட்டியா, நீ மட்டும் என்னை விட்டுட்டு போனேன்னா கண்டிப்பாக நானும் உன் கூடயே வந்துடுவேன், அம்மா உங்க எல்லாரையும் என்ன நம்பி தானே ஒப்படைச்சிட்டு போனாங்க, அதை நான் தானே பார்த்துருக்கணும் உங்க எல்லாரையும், நானும் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நீ வந்து போக வேண்டாமா, நீ தங்கச்சி என் கூட வாழ்நாள் ஃபுல்லாக இருமா, நீ கண் முழிச்சு பாருமா அப்படின்னு சொல்லி ரத்னா கிட்ட வந்து அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வைகுண்டம் வந்து பரணிகிட்ட சொல்கிறாங்க, பரணி நீ சொன்ன 10 மணி நேரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, முடிய போகுது, இன்னும் ரத்னா கண்மொழிக்காமல் இருக்காள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ரொம்பவே சோகமாக தான் இந்த சீரியல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.